வணக்கம். நான் காய்கறி வாங்கும்போது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்த காய் எல்லாத்தையும் அதில் கொட்டி வைப்பேன். ஒரு 10-20 நிமிஷம் அதிலே போட்டு வச்சுருவேன் நான். அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து நல்லா வாஷ் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றுவேன். மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் வாஷ் பண்ணிப்பேன். நான் ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே தான் போட்டு வைப்பேன். ஏன்னா வேலை முடிஞ்சிட்டு வந்துட்டு டைம் கிடைக்கலன்னா எப்படி பண்ணி வைக்கிறதா எனக்கு யூஸாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அதனால் 2-3 டேஸுக்கு நான் காய் வாங்கிட்டு வந்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் அதிலிருந்து காயில் தண்ணி எல்லாம் போனதுக்கு பிறகு ஒவ்வொரு காயும் பாக்ஸுக்குள்ளே தனித்தனியாக போட்டு வைப்பேன். யூஸ் பண்ணுற டைமில் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து அதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்படி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வைக்கிறனால அதில் ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது போயிடும். இதில் லெமனோ இல்லைன்னா வினிகரோ கூட சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் சேர்க்கலை, அதனால் இன்றைக்கி நான் அரை மணி நேரம் மஞ்சள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். மல்லி இலையும் கறிவேப்பிலையும் நான் இப்படி தான் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு வைப்பேன். இது வாஷ் பண்ணி எடுக்கும்போது அதுவும் அதுக்குள்ளே செட்டாக இருக்கும். இப்படி யூஸ் பண்ணுறது தான் நான் எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எல்லோரும் அப்படி யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால தான் இப்படி பண்ணுறது. ஸோ யூஸ் பண்ணுற டைமில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வாஷ் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லைன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி தானே வைக்கிறோம். தனித்தனியாக பாக்ஸ்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுடுவேன். இப்படி தான் நான் எப்போவுமே பாக்ஸ்குள்ளே போட்டு வைப்பேன். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால தயவு செஞ்சு யாருமே தப்பாக சொல்லாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.